நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம பசியில்லா தமிழகம் சார்பாக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து கன்னியாகுமரி கடற்கரை வரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக ஆதரவு இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன கருணை பயணத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த 4வது நாள் சென்னையில் தொடங்கி நமது கருணை பயணம் கன்னியாகுமரிக்கு முன்னாடி வள்ளியூர் பக்கத்தில் நம்ம கருணை பயணம் சென்று கொண்டிருக்குது. இந்த இடத்துல இந்த சாலையில் இந்த நபரை பார்த்தோம். இவருடைய பேரு கிர்னால் லால். அவருடைய முழு பேரு கிர்னால் லால். இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே வந்திருக்காரு. இவருடைய கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க புண்ணாகி தான் இருக்கு. ஏன்னா அங்கிருந்து நடந்தே வந்ததுனால எங்க போறோம் ஏது போறோன்றது எந்த விதமான இதே தெரியாம மனநலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இவர் ரோட்லேயே தான் போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரியான நபர்களுக்கு எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது, உதவி கிடையாது. இவங்களுக்கு நோய் வந்தா கூட பார்க்கறதுக்கான ஆட்கள் கிடையாது. சாலையில அனாதையாவே இருந்து அனாதையாவே வாழ்ந்து அனாதையாவே இறந்து போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு. ஸோ நாம ஏற்படுத்திக்கிற ஒரு சின்ன முயற்சி என்னன்னா, இந்த வீடியோல யாராவது இவரை பார்த்துருந்தீங்கன்னா உடனடியே இவருடைய குடும்பம் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்வோம். தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாத நபர்களுக்கு உடனடியாக ஒரு சட்ட முயற்சியோ ஒரு தீர்வு கொண்டு இவர்களை காப்பாற்றி இவர்களுடைய குடும்பத்தோட சேர்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய பணிகளை முன்னெடுக்கணும்னு பசியில்லா தமிழகம் சார்பாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஹைவேல அவ்வளவு வாகனங்கள் மிகவும் வேகமாக போயிட்டே இருக்கு. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேர்னிங்கில் எந்த வாகனம் அது இயல்பு அதோடைய வேகம் தான். அந்த இடத்துல இவங்க ரோடை ப்ராப்பராக இவங்களுக்கு கிராஸ் பண்ண தெரியாததுனால நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. நேற்று கூட ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினோம். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, இவங்களை எப்படியாவது உடனடியாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நிறைய ஆக்சிடென்ட் இவங்களால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க மேலே ஏற்றக்கூடாதுன்னு மற்ற பேருந்தோ மற்ற காரோ இன்னும் பெரிய விபத்துக்குள்ளாததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மாதிரி நபர்களை மீட்டு மறுவாழ்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.